ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சேலம்ங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம IGCAR அதாவது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பார்த்திங்களா இது அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்களா ஏப்ரல் டு ஆகஸ்ட்டு. அது டைம் முடிஞ்சிருச்சு. இப்போது பார்த்தீங்களா அதுக்கு எக்ஸாம் விட்டுருந்தாங்க. அதில் நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்களா, நான் லாகின் பண்ணுற பாஸ்வேர்டு மறந்துட்டேன் எப்படி எடுக்கிறது அந்த மாதிரி கேட்டிங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்களா எப்படி அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட இந்த ப்ராசஸ் முழுக்க நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ண முடியும். அட்மிட் கார்டு வந்து நீங்கள் மொபைல்லேயே டவுன்லோட் பண்ண முடியும். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே லேப்டாப்போ இல்லைனா ஒரு கம்ப்யூட்டரில் தான் பண்ண முடியும். இப்போது உங்களோட இந்த கூகுள் க்ரோமோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் எதுவும் இல்லையோ நீங்கள் IGCARனு டைப் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜ் போகும். இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பேஜில் பார்த்தீங்களா இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜ் உங்களுக்கு டைரக்ட் ஆகும். இந்த பேஜோட லிங்க் உங்களுக்கு டைரெக்டாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃபர்காட் பாஸ்வேர்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு வரும். இதில் இப்போது அப்ளிகேண்ட் லாகின் ஐடி, உங்களுக்கு அப்ளிகேண்ட் லாகின் ஐடி நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. அது தெரியலனா என்ன பண்ணணுன்னாலும் நான் சொல்கிறேன். இப்போது அப்ளிகேண்ட் ஐடி ஃபில் பண்ணுங்கள். இப்போது என்னோடய அப்ளிகேண்ட் ஐடி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்ன மெயில் ஐடி நம்ம கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடியும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, CKFE, அதை வந்து அந்த என்டர் பிலோ கேப்சான்ற ப்ளேஸில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா கெட் இமெயில் லிங்க்கு அது கிளிக் பண்ணணும். அது டைப் பண்ணி முடித்த பின்னாடி இப்போது உங்களுக்கு வந்து உங்களோட இது லாகின் ஐடி என்னன்னு தெரியலனா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இந்த மெயில் பேஜுக்கு போயிட்டு சர்ச் மெயில்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி IGCARனு சர்ச் பண்ணுங்கள். மெயில் சர்ச் பண்ணும்போது அது மட்டும் ஃபில்டர் ஆகி வரும். அது மாதிரி ஃபில்டர் ஆகி வந்த பின்னாடி பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் நீங்கள் கெட் மெயில் லிங்க்கு அந்த கிளிக் பண்ணிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரும் பார்த்தீங்களா, அதுலேயே லாகின் ஐடி இருக்கும். ப்ளஸ் கிளிக் ஹியர் டு சேஞ்ச் யுவர் லாகின் பாஸ்வேர்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த லாகின் ஐடியுமே நீங்கள் IGCARனு சர்ச் பண்ணிங்களா உங்களோட மெயிலில் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிங்க இல்லையா, அப்போ வந்து என்ன லாகின் ஐடி கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு IGCARலேருந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடி வந்து போட்டு அந்த மெயில் லிங்க் கொடுத்தீங்களா, இந்த மாதிரி மெயில் ஒன்று வரும். இந்த மெயிலில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளிக் ஹியர் டு சேஞ்ச் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது கெட் இமெயில் லிங்க் இது கொடுத்த பின்னாடி சென்ட் ஆகிருக்கும் அந்த மெயிலுக்கு வந்த இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் IGCARலேருந்து மெயில் வந்திருக்கு எனக்கு. அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக எந்த மாதிரி பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இது மாதிரி ஓப்பன் ஆகும். க்ரியேட் லாகின் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் லாகின் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு 8 டிஜிட்டில் நீங்கள் போடணும். அதை போட்டுட்டு அதையே ரிட்டன் கன்ஃபார்ம் லாகின் பாஸ்வேர்ட்லேயும் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சா ஆஸ் யூஷுவல் டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டுன்றதை கொடுங்க. சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் யூசர் லாகின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பேஜுக்கு போகலாம். இந்த மாதிரி உங்கள் இது டீட்டெயில் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக எதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் எல்லாம் இந்த மாதிரி க்ரீன் கலராக காமிக்கும். ரெட் கலராக இருக்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னு அர்த்தம். இப்போது உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் கிளிக் ஹியர்ன்றதை எந்த போஸ்டிங்க்கு நேராவோ அந்த போஸ்டிங் நேராக கிளிக் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்களா இந்த இடத்துலையே பாருங்கள், லாஸ்ட் பாக்ஸில் 32 அந்த நம்பராக இருக்குது இல்லையா, அந்த நம்பர் தான் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கீழே வந்து கேப்சா இருக்கு இல்லையா, அதையும் போட்டு லாகின் கொடுத்தீங்களா அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்களா, லாகின் கொடுத்தா இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணீங்க, பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்புன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கடைசியாக பார்த்தீங்களா பிரிண்ட்டு ஹோம் 2 ஆப்ஷன் இருக்கா, இதில் பிரிண்ட்டுன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கலாம். அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுற அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.